அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன் முருகன் சேனல். வீட்லேருந்து பார்க்கக்கூடிய அளவுல நல்ல ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லர், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லரா பரபரப்பா இருக்கணும். வீக்கெண்டில போர் அடிச்சா பார்க்கலாம், எப்போனாலும் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய லீவு நாள் இப்போ. அதனால இப்போ எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றவங்களுக்காக இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்க படம் தான் சைத்தான். இந்த படம் வந்து ஹிந்தி படம். இப்போ இங்கிலீஷ் சப்டைட்டிலோட நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. ஒரு தரமான ஒரு படம். கண்டிப்பாக மஸ்ட் வச்சு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நம்ம சைட்லேருந்து. அப்படியான ஒரு படம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவில் சிறப்பான ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பான கதைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால நம்ம ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த தளத்தில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்குள்ளேயும் தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த விமர்சனத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் ப்ரீஃபாக பார்த்துடலாம். இந்த படம் வந்து ஹிந்தியில் பிரபலமான நடிகர் கஜோல் அவர்களோட ஹஸ்பண்ட் அஜய் தேவ்கான் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட பட்ஜெட் வெறும் 60 கோடி தான். ஆனால் 211 கோடி கிட்ட வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்திருக்க படம். இந்த படம் ஏற்கனவே குஜராத் மொழியில் வந்த வாஷ் அப்படின்ற படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். அந்த படமே நல்லா பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான். இந்த படத்தில் வந்து அஜய் தேவ்கான், அப்புறம் ஜோதிகா, அப்புறம் ஜான்கி ஒடிவாலா, அன்கத் ராஜ், ஜோதிகா, மாதவன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு படம். இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். எல்லாத்தையும் மொத்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ அஜய் தேவ்கான் வந்து ஒரு ஒரு அமைதியான, அழகான, ஒரு நல்ல வசதியான குடும்பம். அஜய் தேவ்கான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டராக இருக்கார். அவரோட ஒய்ஃப் தான் ஜோதிகா, ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்க பொண்ணு வந்து டீனேஜ் பொண்ணு. பையன் வந்து ஒரு சின்ன பையன், குட்டி பையன், 5வது 6வது படிக்கிற பையன். பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு +1 +2 படிக்கிற பையன். ஒரு கதைக்கெல்லாம் காமிக்கப்படுது. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து ரிச் ஃபேமிலி, வெல் செட்டில் ஃபேமிலி. அவங்களோட ரிச்னஸ் படத்தில் ஸ்டார்டிங்லேயே தெரியப்படுத்திடுவாங்க. அவங்க போர் அடிக்குதுன்னு சொல்லி அவங்க ஃபார்ம் ஹவுஸில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போவாங்க, லீவ் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு ஹோட்டலில் இறங்கி டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி டீ குடிக்க போவாங்க. ஃபேமிலியோட அஜய் தேவ்கான், ஜோதிகா, அப்புறம் அந்த பொண்ணு, டீனேஜ் பொண்ணு, பையனும். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டீ வாங்குறதுக்கு காசு கொடுக்கும்போது சில்லறை இருக்காது. அந்த 2 டீ ஆர்டர் பண்ணிவிட்டு சரி சில்லறை இல்லைன்னு வந்து உட்காந்துருக்கும்போது அந்த 2 டீ எடுத்துகிட்டு வந்து மாதவன் வந்து ஆஃபர் பண்ணுவார். இதை குடிங்க, காசுலாம் வேண்டாம், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும்னு சொல்லி அவரே வந்து அவரை அறிமுகப்படுத்தி ஒரு ஃப்ரெண்ட்லியாக. அஜய் தேவ்கன் அவரோட கேரக்டர் பார்த்துட்டு வாங்க எங்களோட டீ குடிங்கன்னு சொல்லி அவரும் டீ வாங்கியிருப்பார் அவருக்கும். ஸோ இவங்க ஃபேமிலியோட அவர் வந்து ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும் நல்ல ஒரு அவரோட அந்த ஃப்ரெண்ட்லியான மேனர்னால ஃப்ரெண்ட்லி ஆகிடுவார். அவர் ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு லட்டு மாதிரியான இது கொடுப்பாரு அந்த சின்ன பையனுக்கு, குட்டி பையனுக்கு, அஜய் தேவ்கன் பையனுக்கு. அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை எடுத்து சாப்பிட்றோம். அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, ஃபார்ம் ஹவுஸ்க்கு. அங்கேருந்து கிளம்பி மாதவனும் அவர் கிளம்பி போயிடுவார். திடீர்னு பார்த்தா மாதவன் வந்து அவங்க வீட்டில் செட்டில் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜோதிகா பார்க்கும்போது வாசலில் வந்து நிற்பார் மாதவன், ஸ்ட்ரேஞ்சர். அவர் நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ டீ கடையில் பார்த்துட்டா அவர் கிளம்பி போயிட்டார், திரும்ப ஏன் வந்திருக்காருன்னு பார்த்த உடனே அவர் வந்து இல்லை என் ஃபோனில் சார்ஜ் மிஸ் ஆகி கம்மியாயிருக்கு, அதனால் என் பக்கத்தில் வந்தேன், எனக்கு சார்ஜ் போடணும், வேறு எங்கேயும் யாரும் தெரியாது, அதனால் உங்ககிட்ட வந்து சார்ஜ் போடலான்னு வந்திருக்கேன்னு சொல்லி வந்தோடனே சரி 10 நிமிஷம் தானே சார்ஜ் போட்டுங்கன்னு சொல்லி உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்கனவே அறிமுகமாயிருக்கு அந்த டீ கடையினால். அந்த அறிமுகத்தை வச்சு ஒரு 15 நிமிஷம் போட்டுங்கன்னு சொல்லி அவருக்கு டீ போட்டும் கொடுக்குறாங்க. குடிச்சதுக்கப்புறம் கிளம்பாம அங்கேயே உட்காந்துருக்காரு. அஜய்கான் கேட்கும்போது சொல்கிறாரு, இல்லை நான் போகிறதா இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இவர் என்ன சொன்னாலும் கேட்குது. அவர் லட்டு கொடுத்துற சாப்பிட்டுது அந்த பொண்ணு. அதுலேருந்து அவர் வசியம் பண்ணிவிடுவார். அவங்க அந்த அஜய் தேவ்கான் பொண்ணு அவர் என்ன சொன்னாலும் டீனேஜ் பொண்ணு கேட்குது. உட்காருனா உட்காருது, எந்திரினா எந்திரிது. எந்த அளவுக்கு போகுதுன்னா அந்த அந்த அஜய் தேவ்கானோட அந்த பையனை, அதாவது டீனேஜ் பொண்ணை, அவங்க தம்பியை கொலை பண்ணுற அளவுக்கு கூட துணிஞ்சிருது. மாதவன் ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறாரு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபேமிலியில் வந்து அடுத்தடுத்து இந்த ஸ்ட்ரேஞ்சரான மாதவனால் அவங்க குடும்பத்தில் என்ன நடந்தது, அந்த குடும்பத்தில் பிடியிலேருந்து அந்த டீனேஜ் பொண்ணை காப்பாற்ற அந்த குடும்பம் வந்து அந்த மாதவன் பிடியிலேருந்து அந்த டீனேஜ் பொண்ணை காப்பாற்ற முடிஞ்சுதா, எதனால் மாதவன் இதெல்லாம் பண்ணுறாரு, மாதவனுக்கும் அவங்க குடும்பத்துக்கு என்ன சம்மந்தன்றத பரபரப்பான எதிர்பாராத ட்விஸ்ட்டோட மிஸ்ட்ரி கலந்து சொல்கிறது தான் பேலன்ஸான திரைக்கதையோட முடிகிற மிச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா விறுவிறுப்பான பரபரப்பான என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே. சமீபத்தில் வந்து ஒரு மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ், ஹாரர், நேச்சுரல் த்ரில்லர்னு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர்னு படங்களில் இந்த படம் முக்கியமானதாக சொல்லலாம். 2024 சிறந்த சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக கூட சொல்லலாம். அந்தளவு சிறப்பாகவே அந்த கதையை எழுதியிருக்காங்க. இது ஏற்கனவே குஜராத் மொழியில் வெற்றி பெற்ற அந்த வாஷ் படத்தோட ரீமேக்னால கண்டிப்பாக இந்த படம் ஹிட் அடிக்கும்னு தெரிஞ்ச இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அஜய் தேவ்கன். ஹீரோ அவர் தான். ஒரு படத்தில் வந்து மொத்தம் ஒரு 5 கேரக்டர் தான். ஹீரோ அஜய் தேவ்கான்னா, ஹீரோயினா ஜோதிகா, அப்புறம் வில்லன் கேரக்டரில் மாதவன், அப்புறம் அந்த ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணா வர ஜானகி,
பொடிவாலா, அப்புறம் பையனா ஒரு அன்கத்ராஜ், இவங்க முக்கியமான கேரக்டர் இவங்க தான். அது இல்லாமல் படத்தில் 2 லொக்கேஷன் தான். அந்த ஃபார்ம் ஹவுஸு, ரிச்சான ஃபார்ம் ஹவுஸு, அப்புறம் ஒரு ஜமீன் கோட்டை மாதிரியான பாழடைஞ்ச பங்களா. இது 2 தான் லொக்கேஷன். இதை வச்சுட்டு படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. சிறப்பாக கையாண்டிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. படத்தில் வந்து எல்லா அவங்க கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அஜய் தேவ்கன். அவர் தான் படத்தில் ஹீரோ வராரு. ஹாப்பியான ஃபாதராக அந்த ஃபேமிலியோட இருக்க அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறம் பொண்ணு பாதிக்கப்படும் போது பதறது, ஆக்ஷன் காட்சிகள், சென்டிமெண்ட்டு, லாஸ்ட்டில் பொண்ணை மீட்கிறதுக்கு போராடுறதுன்னு அவரோட நடிப்பை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. முக்கியமான கேரக்டரில் ஜோதிகா, அவங்க சிறப்பான நடிகை, நம்ம ஏற்கனவே தெரியும். அந்த படத்துலையும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்க ரோலை. நல்ல ஒரு ஹாப்பியான குடும்ப தலைவி, அப்புறம் மகளை வந்து காப்பாற்றுறதுக்காக போராடுறது, மகளோட நிலைமை நினச்சி பரிதாபப்படுறது, சோகப்படுறது, ஆற்றாமையில் வந்து மாதவனோட ஆக்ரோஷமாக சண்டை போட்டு பொண்ணை காப்பாற்றுறதுக்கு போராடுறதுன்னு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தில் மெயின் கேரக்டர்னு சொல்லலாம் வில்லன் கேரக்டர் தான் மாதவன். எதிர்பாராத ஒரு வித்தியாசமான ரோலில் சிறப்பாக பின்னி படம் ஹீரோவுக்கு தான் நிறைய அந்த ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும். வில்லனுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பாகவே அவரோட கேரக்டரை வந்து நமக்கு அவரை பார்த்தாலே 2 குத்தலான்னு தோன்ற அளவுக்கு நமக்கு வெறுப்பேற்றுற அளவுக்கு சிறப்பாகவே நடித்து பின்னி படம் மேடி. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு படத்தை பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு வில்லன் கேரக்டரை வந்து நல்லாவே நைல் பண்ணியிருக்காரு. டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸ். அவரோட முக்கியமான படங்களில் இது ஒன்றுன்னு சொல்லலாம். அவர் கேரியர் பெஸ்ட் படங்களில் ஒன்று. அந்தளவு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸு. அவர் டார்ச்சர் பண்ணுற சீன்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். கிளைமேக்ஸில் வந்து அந்த பார்க்குற சீன்லாம் வந்து கண்ணிலே மிரட்டியிருப்பார். படம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் படத்தில் முக்கியமான கேரக்டரில் குஜராத் ரீமேக்கில் நடித்த அதே பொண்ணு தான் முக்கியமான மெயின் கேரக்டர். டீனேஜ் பொண்ணாக வருது. ஜான்கி பொதிவாலா அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டு அந்த மாதவன் சொல்கிறதெல்லாம் கட்டுப்பட்டு பண்ணுறது எல்லாம் அழுகுறது எல்லாமே சோகமாகிறது. நிறைய சீன்லாம் வந்து வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. பல விருதுகள் நிச்சயம். இந்த படத்தில் மாதவன் அவர்களுக்கும் பல விருதுகள் நிச்சயம். படத்தில் அந்த குட்டி பையனை வர அந்த அன்கித் ராஜா கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து மியூசிக் வந்து படத்தோட தீம் வந்து எலிவேட் பண்ணுது. ஜோனரில் வந்திருக்கு. அந்த தீம் வந்து எலிவேட் பண்ணுது. பல காட்சிகளில் ஒரு பாட்டும் நல்லாவே ஃபீல் குட்டாக இருக்குது. கேமராவும் முக்கியமான பங்காற்றிக்கிட்டு இருக்குது. படத்தோட ரிச்னஸ்ஸு, அந்த ஃபார்ம் ஹவுஸு, அந்த ஜமீன் கோட்டை பங்களா, ஒரு வீட்டுக்குள்ளேயே நல்ல ஒரு அந்த சீன்ஸ் எல்லாம் ரிச்னஸ்ஸு. படம் ஃபுல்லாகவே நல்லா கிளியராக பிக்சராக வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து கேமரா ஆங்கிள்லாம் நல்லாவே சூப்பராகவே இருக்குது. படம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். படத்தில் ரிச்னஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் 60 கோடி பட்ஜெட்னால ரிச்னஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து லோ லோ பட்ஜெட் தான் இருந்தாலும் அதுக்கு உண்டான இது தெரியாத அளவுக்கு ரிச்னஸ் படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அது கேமராமேன் ட்ரிக்ஸு நல்லாவே பண்ணியிருக்காரு. மைனஸ் எலியாகவும் இருக்குது. அது என்னென்னா இவ்வளோ பெரிய ரிச்னஸ்ஸான ஒரு ஃபேமிலியான அவங்களோட ஃபார்ம் ஹவுஸில் ஒரு செக்யூரிட்டி கூட இல்லையா? அது இல்லாமல் அந்த ஒரு சிசிடிவி கேமரா இல்லையா? இல்லை போலீஸ்க்கு தெரியப்படுத்துகிற அளவுக்கு சிசிடிவி கேமரா அந்த ஒரு எமர்ஜென்சி அலர்ட் இல்லையான்றது ஆச்சரியமாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் கூட அடிக்கடி யூஸ் பண்ணுறாரு. சப்போஸ் அதில் டேஞ்சர் எமர்ஜென்சி சொல்லி யாராவது அவங்களோட கிளையண்ட் யாராவது இருப்பாங்க. ஏன்னா சிஓவை கசித்திரிக்கப்படுறாரு. அவர் யாருக்காவது மெயில் அனுப்பிச்சு அவங்கள வந்து வர வச்சிருக்கலாம். அந்த மாதிரி கொண்டு போயிருந்தா கதைகள் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் வந்து மாதவனோட கேரக்டர் ரிவீல் அவர்தான் பிளாக் மேஜிக்னு கொண்டு போயிட்டாங்க. அதே ஒரு சைக்கோத்தனமான அந்த யாவரும் நம்ம படத்தில் வர மாதிரி அந்த சைக்கோத்தனமான கேரக்டர் மாதிரி கொண்டு போயிருந்தா இன்னும் விறுவிறுப்பாக இருந்திருக்கும். இது ஏற்கனவே ரீமேக் பண்ணனால அதே மாதிரி கொண்டு போயிட்டாங்க போல இருக்குது. எப்படி பார்த்தாலும் படம் வந்து என்கேஜிங்காக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரைக்கும் போர் அடிக்காமல் போகுது. ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். எங்கேயுமே போர் அடிக்காது. படம் வந்து சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய அளவில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஹிந்தி லாங்குவேஜில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்குது. கூடிய விரைவில் தமிழ்லையும் வரணும் எதிர்பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ வீட்டிலேருந்து ஓடிடியில் பாருங்கள் இந்த படத்தை. பார்த்துட்டு கருத்துக்களை பின்னட்டுங்களில் தெரியப்படுத்துங்க. இந்த வருஷத்தில் வந்த சிறந்த படங்களில் ஒன்று ஹாரர் த்ரில்லர் ஜேர்னலில். பார்த்துட்டு கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஜென்ரல் ஆடியன்ஸும் பார்க்கலாம். பெரிய அளவில் ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் கிடையாது. விறுவிறுப்பாக போகும். என்கேஜிங்காக போகும். சீட்டை த்ரில்லராக போகும். ஸோ இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். வேறு ஒரு 3 நிமிஷம் முன்னாடி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.